ஹே ஆல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் ரீசெண்டாக கொடைக்கானல் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து கொடைக்கானல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ஜேர்னி கண்டிப்பாக பாஸ் வந்து மேண்டேட்ரி. பாஸ் எடுக்கிறது வந்து கூகுளில் போய்ட்டு பாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட நேமு, நீங்கள் வந்து எதில் வரீங்க, வெஹிக்கிள் நம்பர் என்னென்னு கேட்கும், எத்தனை பேர் வரீங்க, நீங்கள் கொடைக்கானலில் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நீங்கள் அங்கே கொடைக்கானலில் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கிற புக்கிங் இருக்கும் இல்லையா, அந்த புக்கிங்கை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லும். அதை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாஸ் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குட் டு ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக மேக் ஷூர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பைக்லேயோ இல்லை நீங்கள் காரில் போனீங்கன்னா கார்லேயோ உங்கள் கையிலையோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் எங்களோட காரில் வந்து பிளாஸ்டிக் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம். ஸோ என்ட்ரிலே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு கேட்டு எடுத்துக்கிட்டு ஃபைனும் போட்டாங்க. அது ஃபைனா இல்லை அது என்ட்ரி ஃபீஸானே எங்களுக்கு தெரியல. பட் அதை வாங்கினதுக்கப்புறமா 20 ருபீஸ் வந்து கேட்டாங்க. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கொடைக்கானலில் எப்போதுமே சிக்னல் ஆன் அண்ட் ஆஃபில் தான் இருக்கும். ஸோ மெயினில் இருக்கும், உள்ளே போனீங்கன்னா இருக்காது. லிக்விட் கேஷ் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஜிபே இருக்காது. ஜிபே இருந்தாலும் டவர் இருக்காது. ஸோ நமக்கு கேஷ் தான் வந்து சேஃபர் சைடு. ஸோ கிரெடிட் கார்டு எங்கேயுமே அவைலபிலிட்டியே கிடையாது. ஸோ லிக்விட் கேஷ் அப்படி இல்லைனா ஜிபே. ஸோ சேஃபர் சைடு நம்ம கேஷில் தான் போகணும். ஒன்ஸ் நாங்கள் ஜேர்னி வந்து 6:30க்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுனால கொடைக்கானலுக்கும் ரொம்ப ஏர்லியாகவே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோன்னா ட்ரிப்பை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறதா தான் எங்களோட பிளான் இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஆள் நடமாட்டமாக இருக்கிற ஏரியா, கொஞ்சம் டீ ஷாப்ஸ் அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து காரை போட்டுட்டு கார்லேயே நாங்கள் வந்து தூங்கிட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எழுந்து எங்களோட ட்ரிப்பை அகெயின் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொடைக்கானலுக்குள்ளே எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஸ்பாட் வந்து சில்வர் ஃபால்ஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அந்த சில்வர் ஃபால்ஸை தாண்டி தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து சில்வர் ஃபால்ஸ் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து ஃபோட்டோ எடுத்து தரோம், அதுக்கு வந்து 150, இவ்வளோ பெருசுனா 350 அந்த மாதிரிலாம் வச்சுட்ருப்பாங்க. வெளியில் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கும் கடைகள் இருக்கும். இந்த பக்கம் வந்து உள்ளன் கேப் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இப்போ சப்போஸ் நம்ம இங்கே கேப் எடுத்துகிட்டு போகலன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே ஆயிலி ஃபுட், சின்ஸ் இது வந்து ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால ஆயிலி ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டோடு சேர்த்து ஃபால்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்கான வியூவாக இருந்தது. ஃபால்ஸில் போய் நம்ம இறங்கி குளிக்கவோ எதுவும் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் 2வது ஸ்பாட் போனது வந்து கோக்கஸ் வாக். இங்கே கோக்கஸ் வாக்கில் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து 70 ருபீஸ் வந்து என்ட்ரி சார்ஜ் போட்டாங்க. ஸோ பெர் ஹெட் வந்து 35 ருபீஸ் வருது. லொக்கேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நாங்கள் உள்ளே போய் அந்த வியூ, அதுக்கப்புறம் உள்ளே இருந்து 2-3 ஷாப்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக நிறையா ஷாப்ஸ் இருக்கும் போல இருக்குது. பட் நாங்கள் போன டைமில் வந்து 2 ஷாப்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது. ஒன்று வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து நாங்கள் கூட வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். 90 ருபீஸ் ஆச்சு அது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஷாப் வந்து என்னென்னா பார்த்தோன்னே ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருந்தது. 90ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண மிட்டாய்ங்க, சாப்பிட்ட மிட்டாய்கள் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஈவன் அந்த காத்தாடி கூட இருந்தது. எல்லாமே வந்து 90ஸில் இருந்த மிட்டாய்ஸாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வியூவில் வந்து நாங்கள் எங்களுக்கு பர்சனலாக எடுக்க வேண்டிய வீடியோஸ், ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த வியூ பார்த்தானாலே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து வேறு ஸ்பாட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், எங்கே போகலாம் அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் திங், நாங்கள் எதுக்காக ஓன் டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் நிறைய ட்ராவல் ஏஜென்சிஸ் கிட்ட இங்கே கொடைக்கானலில் வந்து விசாரித்தோம். அதுக்கு வந்து அவங்க வந்து 2 டேஸ்க்கு 4.5, 3 டேஸ்க்கு வந்து 6.5 இதெல்லாம் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம். எங்களோட டிக்கெட்ஸ் இங்கே 6.5 கொடுத்தாலும் அகைன் நம்ம டிக்கெட் பிளான் பண்ணோம். எல்லாமே சேர்த்து எங்களுக்கு ஓன் டிரான்ஸ்போர்ட் கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ அகைன் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட் எது விசிட் பண்ணோம் அப்படின்னா பசுமை பள்ளத்தாக்கு. பசுமை பள்ளத்தாக்கை பற்றி சொல்லணுன்னா நிறைய ஷாப்ஸ் இருந்தது. 2 சைடுமே நிறையா ஷாப்ஸ் இருந்தது. பட் சஜஷன் என்ன சொல்வேன்னா, இங்கே வந்து கம்மல் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வாங்காமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது.
அங்கே வியூ பாயிண்ட்டும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லாஸ் சலைத்துன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சுக்கு போனோம். அந்த சர்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் அப்படியே வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே வந்து வெளியிலயும் கேண்டில்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம வாங்கிட்டு போய் ஏற்றலாம். உள்ளே வந்து செப்பரேட்டாக வந்து கேண்டில் இவ்வளோ ரேட்டுன்னு வச்சுருக்காங்க. நம்மளே அமௌண்ட்டை வச்சுட்டு கேண்டிலும் ஏற்றிட்டு வரலாம். ஸோ நான் உள்ளே தான் போயிட்டு அமௌண்ட் வச்சுட்டு கேண்டில் ஏற்றிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்துட்டு பில்லர்ஸ் ராக்கு. பில்லர்ஸ் ராக்கில் வந்து இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் குணா கேவ் போனோம். குணா கேவில் வந்துட்டு அதாவது கொடுத்த ஹைப்புக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து கேரளாலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஓவர்வியூ தான் இது. இதில் வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எதுக்குள்ளே விழுந்தாங்க அப்படின்லாம் போய் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைன் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். ஸோ பைன் ஃபாரஸ்ட் பற்றி சொல்லணும்னா மோஸ்ட் அமேசிங் பிளேஸ். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் அழகாக கேப்சர் பண்ணிக்கலாம். நீங்களும் அழகாக வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போனது மோயர் பாயிண்ட். மோயர் பாயிண்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் தான். எல்லாமே வந்து நீங்கள் அந்த பள்ளத்தாக்கு அந்த ஒரு மேலே நின்றுட்டு கீழே வந்து அந்த வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்த வியூ பாயிண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மோயர் பாயிண்ட்டை நாங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களோட ஜேர்னி அன்னைக்கு அதோட முடிச்சுக்கிட்டோம். உட்ஸ் பேரடைஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பார்த்த வியூ பாயிண்ட் வந்து பழனிமலை. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக பழனிமலை. பார்த்துட்டு பக்கத்துலேயே மேகி சாப்பிட்டுட்டு நாங்கள் போன இடம் வந்து பூம்பாறை. ஸோ நாங்கள் இருந்த இடத்துலேருந்து பூம்பாறை கிராமம் வந்து 18 கிலோமீட்டர்ஸ். ஸோ நாங்கள் பூம்பாறை எதுக்கு போனோம் அப்படின்னா, அங்கே வந்து ஃபேமஸான முருகன் டெம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே முருகன் டெம்பிளுக்கு போகணுன்னா நீங்கள் அங்கே ரொம்ப சீக்கிரமாகவே போகணும். ஏன்னா அங்கே டிராஃபிக் ரொம்ப பீக்கில் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். கோயில் உள்ளெல்லாம் போயிட்டு கோயிலையும் க்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். உள்ளே பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம கார்கிட்டே ரொம்ப க்யூ இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் முருகன் டெம்பிளை முடிச்சுட்டு போன இடம் வந்துட்டு வேலி வியூ, லேக் வியூ, அதுக்கப்புறம் ஷீப் ரேபிட் ஃபார்ம்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் பெரிய விஷயம் என்னென்னா எல்லாமே வந்து ஒரே இடம் தான். இந்த ரேபிட்டு ஷீப் ஃபார்மும் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த லேக் வியூவும் அதிலே தான் இருக்குது. க்ரீன் வேலி அதுவும் அதிலே தான் இருக்குது. ஸோ ஆல் இன் ஒன் பிளேஸு. ஆனால் நமக்கு சொல்லும்போது நம்ம இந்த ட்ராவலர்ஸ்லாம் வந்து இத்தனை இடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 5 பிளேஸும் சேம் இடத்துல தான் இருந்துச்சு. பட் லொக்கேஷன் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் அதை முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். ரிட்டன் கிளம்பும்போது எங்களுக்கு காரில் வந்து ரொம்ப பெட்ரோல் கம்மியாக இருந்தது. ஸோ நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் யாருமே பண்ணிடாதீங்க. கொடைக்கானலில் மட்டும்தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. நீங்கள் உள்ள பூம்பாறை வந்துட்டீங்க, மணவனூர் லேக் அந்த இதெல்லாம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெட்ரோல் பங்க் இருக்காது. பட் இங்கே வந்து இதில் வந்து பிளாக்ல சேல் பண்ணிகிட்ருக்காங்க பெட்ரோல்லாம். ஸோ நாங்கள் 2 லிட்டர் பெட்ரோல் வந்து 260 கொடுத்து வாங்கிட்டோம். ஏன்னா போகிற வழி ஃபுல்லாக காடு. நீங்கள் இல்லை நாங்கள் கொடைக்கானலில் போய் போட்டுக்கிறோம் அப்படின்னு ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா 2 சைடுமே காடு. உங்களை யாரும் டோ பண்ணி கூட்டிகிட்டு போக முடியாது. ரொம்ப ரிஸ்க்கான இதுவாக இருக்கும். அதனால் மேக் ஷூர் பெட்ரோல் நீங்கள் போட்டுக்கிட்டீங்களான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். மோயர் பாயிண்ட் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் வியூ காட்டுறதுக்காக வெளியில் கவர்மெண்ட்டோட வண்டி இருக்கும். ஈச் 250 நீங்கள் பே பண்ணி அந்த வண்டியில் ஏறி போய்க்கலாம். அந்த வியூ பார்க்கணும் பார்த்துக்கலாம். பட் எங்களால் போக முடியல. அதனால நாங்கள் அங்கே போகலை. அதுக்கப்புறம் வந்து எங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,500 வந்துச்சு. இன்க்ளூடிங் டீ, ஸ்நாக் ஃபார் 3 days அண்ட் 2 nights. சாப்பாடு, நாங்கள் ஷாப் பண்ண பொருள் எல்லாமே சேர்த்து 14,500 வந்தது. பெட்ரோல் மட்டும் நாங்கள் 8K போட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.